क्लास 6 नई बाल सुलभ माला புக்கில் லெசன் 11 दिन और रात டே அண்ட் நைட். இந்த லெசனில் கீதாங்கிற 6th ஸ்டாண்டர்ட் பொண்ணு அவளுக்கு ஜியாகிரஃபியில் டே அண்ட் நைட் எப்படி நடக்குது அப்படிங்கிற டவுட் இருக்குது. ஸோ அவளுக்கு அவங்க அம்மா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கங்கிறத இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். पाठ प्रवेश इंट्रोडक्शन. विज्ञान अत्यंत रोचक विषय है. साइंस इज अ वेरी इंटरेस्टिंग सब्जेक्ट. विज्ञान का सार क्या, क्यों और कैसे में निहित है. சயின்ஸோட எசன்ஸே வாட், வை அப்புறம் ஹவுங்கிற क्वेश्चंसல தான் इन्वॉल्व ஆகி இருக்கு. दैनिक जीवन में न जाने कितनी ऐसी वैज्ञानिक बातें हैं जिनसे आप अपरिचित रहते हैं. டெய்லி லைஃப்லேயே நிறைய சயின்டிஃபிக் விஷயங்கள்லாம் மறைஞ்சிருக்கு, which we are not familiar with. அது நம்மளுக்கு இன்னும் தெரியாமலே இருக்கு. So इन वैज्ञानिक विषयों की जानकारियां प्राप्त करने की कोशिश कीजिए. So try to acquire or try to get the information about these scientific things that are hidden in our day to day life. ऐसा करने से आपके ज्ञान में वृद्धि होगी. இது மாதிரி செய்யறதுனால நம்ம நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். इस पाठ में रात और दिन के तथ्य को समझाया गया है. இந்த லெசன்ல டே அண்ட் நைட் எப்படி நடக்குது, ஹவு இட் ஹேப்பன்ஸ்ங்கிற ஃபேக்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. आइए पढ़े. कम ऑन लेट अस लर्न. गीता छठी कक्षा में पढ़ती है. கீதா வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கா. वह पढ़ने में बहुत तेज है. அவ வந்து படிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரி. एक दिन उसे भूगोल की कक्षा में रात और दिन के बारे में पढ़ाया गया. ஒரு நாள் அவளுக்கு ஜியாகிரஃபி கிளாஸ்ல டே அண்ட் நைட் வந்து அந்த கான்செப்ட் பத்தி அவளுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது. she was taught about the concept of how day and night happens. किंतु वह उसे ठीक प्रकार समझ न सकी, but she could not understand it clearly. घर जाकर उसने यह बात अपनी माँ से पूछी. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அவ வந்து இந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட கேக்குறா. गीता बोली, माँ कभी रात होती है, कभी दिन होता है, कभी सूर्य चमकता है और कभी चांद तारे चमकते हैं. माँ यह सब कैसे होता है और यह दिन रात कौन बनाते हैं. கீதா அவங்க அம்மாட்ட கேட்குறா. அம்மா சம்டைம்ஸ் நைட்டு இருக்கு, அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் பகலாக இருக்கு, அப்புறம் சம்டைம்ஸ் சன் இஸ் ஷைனிங், அப்புறம் சம்டைம்ஸ் மூன் அண்ட் ஸ்டார்ஸ் வந்து ஷைன் ஆகுது. அம்மா இது எல்லாமே எப்படி நடக்குது, ஹவு இட் ஹேப்பன்ஸ், அதுக்கப்புறம் இந்த நைட்டு டே எல்லாம் யார் செய்கிறா, ஹூ மேக்ஸ் திஸ் அப்படின்னு கேட்குறா. மானே சம்ஜாயா, बेटी गीता हम धरती यानी पृथ्वी पर रहते हैं और यह पृथ्वी घूमती रहती है. यह 24 घंटे में अपनी धुरी पर एक चक्कर लगा लेती है. அதுக்கு அவங்க அம்மா வந்து புரிய வைக்கிறாங்க கீதாக்கு. கீதா நம்ம வந்து எர்த்தில் இருக்கோம், we are living in earth. அதுக்கப்புறம் இந்த எர்த் இஸ் கண்டினியூஸ்லி ரொட்டேட்டிங், அது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. இது வந்து 24 ஹவர்ஸ்க்கு ஒரு ரொட்டேஷன் தன்னோட ஆக்சிஸில், அபவுட் இட் ஆக்சிஸ் இட் கம்ப்ளீட்ஸ் ஒன் ரொட்டேஷன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. गीता को यह बात बड़ी अजीब लगी कि हमारी पृथ्वी घूमती रहती है. கீதாக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கு அவங்க அம்மா சொன்ன இந்த விஷயம். என்னன்னா இது என்னடா இது எர்த் வந்து ரொட்டேட் ஆகுதா அப்படிங்கிறது. அச்சாம்மா ஃபிர் கியா ஹோத்தா ஹே, கீதா ने पूछा. அதுக்கப்புறம் அவளுக்கு இன்னும் வந்து ரொம்ப ஆர்வமா அவ கேட்குறா. அம்மா அதுக்கப்புறம் தென் வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு கேட்குறா. மானே உத்தர் தியா, जब पृथ्वी घूमती है तो उसका जो आधा भाग सूर्य के सामने आ जाता है उस भाग में दिन होता है और जो भाग सूर्य से दूर होता है वहाँ रात होती है. அதுக்கு அவங்க அம்மா வந்து பதில் சொல்றாங்க. when earth is rotating, எந்த பார்ட் வந்து எந்த பார்ட் ஆஃப் த எர்த் வந்து சன்னை முன்னாடி இருக்குதோ, சன்னை ஃபேஸ் பண்ணி இருக்குதோ அந்த பார்ட்ல டே வந்து இருக்குது, டே ஹேப்பன்ஸ். அதுக்கப்புறம் எந்த பார்ட்டு ஆஃப் த எர்த்து சன்ல இருந்து தூரமாக இருக்குதோ, விச் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் த சன் இருக்குதோ அங்கே நைட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கீதா ने कहा, माँ मैं यही तो नहीं समझ पाई थी. கீதா உடனே சொல்கிறா அவங்க அம்மா, அம்மா எனக்கு இதுதான் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறா. माँ ने कहा, अच्छा मैं समझाती हूँ. அதுக்கு அம்மா வந்து ஓகே லெட் மீ எக்ஸ்பிளைன், நான் உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
माँ उठकर एक गेंद और टार्च ले आई. अम्मा எந்திரிச்சு ஒரு பாலும் ஒரு டார்ச்சும் எடுத்துட்டு வந்தாங்க. कमरे की बत्ती बंद कर और टार्च जलाकर माँ ने गेंद अपने हाथ में लेकर टार्च के सामने रखी. அம்மா ஃபர்ஸ்ட் வந்து ரூமோட லைட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டு டார்ச்சை வந்து ஆன் பண்ணாங்க. ஆன் பண்ணிட்டு கையில பால் வந்து எடுத்துக்கிட்டாங்க. டார்ச்சை வந்து அதுக்கு அந்த பாலுக்கு முன்னாடி வச்சாங்க. माँ गेंद को धीरे धीरे घुमाने लगी. அம்மா வந்து அந்த பாலை வந்து மெதுவா ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. கீதா ध्यानपूर्वक यह देख रही थी. கீதா வந்து அது ரொம்ப கவனமா இதை பார்த்துட்டு இருந்தா. माँ ने कहा, गीता मान लो यह गेंद हमारी पृथ्वी है और यह टार्च सूर्य है. உங்க அம்மா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. கீதா, suppose let us consider this ball as our earth and this torch as sun. अब मैं इस गेंद को धीरे धीरे घुमाती हूँ. இப்ப நான் இந்த பாலை மெதுவா रोटेट பண்றேன். अब बताओ गेंद के कितने भाग में टार्च का प्रकाश है और कितने भाग में नहीं है. Now you tell me. பாலோட எவ்வளவு பார்ட்ல டார்ச்சோட இலுமினேஷன் அதோட வெளிச்சம் காணப்படுது, அதுக்கப்புறம் எவ்வளவு பார்ட்ல இட்ஸ் நாட் இலுமினேட்டட் அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு அம்மா கேக்குறாங்க. गीता ने कहा, माँ गेंद के आधे भाग में टार्च का प्रकाश है और आधे भाग में अंधेरा है. கீதா வந்து அவங்க அம்மாட்ட ஆன்சர் பண்றா. அம்மா பாலோட ஹாஃப் பார்ட்ல டார்ச் லைட்டோட அந்த எலிமினேஷன் வெளிச்சம் தெரியுது, அதுக்கப்புறம் ஹாஃப் பார்ட்ல மீதி ஹாஃப் பார்ட்ல டார்க்னஸா இருக்கு, இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்றா. माँ ने कहा, ठीक इसी प्रकार पृथ्वी का जो हिस्सा सूर्य की रोशनी से चमकता है वहाँ दिन होता है और जो हिस्सा नहीं चमकता है वहाँ रात होती है. அதுக்கு அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, எக்ஸாக்ட்லி லைக் திஸ், இதே மாதிரி தான் எர்த்தோட எந்த பார்ட்ல சன்லைட்டோட வெளிச்சம் படுதோ அங்க டே வந்து ஹேப்பன்ஸ், அவர் எந்த பார்ட்ல எர்த்தோட எந்த பார்ட்ல சன்லைட்டோட வெளிச்சம் படலையோ அங்க ராத்திரி நைட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கீதா ने पूछा, माँ तारे दिन में कहाँ चले जाते हैं. கீதா வந்து நெக்ஸ்ட் क्वेश्चन கேட்க ஆரம்பிச்சிட்டா. அம்மா ஸ்டார்ஸ் வந்து பகல்ல டியூரிங் த டே எங்க போகுது, வேர் டு தே கோ அப்படின்னு கேக்குறா. माँ ने समझाया, बेटी तारे कहीं नहीं जाते अपितु दिन के समय सूर्य की तेज रोशनी में हमें दिखाई नहीं देते हैं. அதுக்கு அவங்க அம்மா வந்து புரிய வைக்கிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸ்டார்ஸ் வந்து எங்கேயுமே போகிறது இல்ல, பட் டியூரிங் த டே சன்லைட்டோட பிரைட் அந்த வெளிச்சத்தின் காரணமாக நமக்கு ஸ்டார்ஸ் தென்படுறது இல்ல, நம்ம கண்ணுக்கு அது பார்க்க முடியறது இல்ல, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. கீதா ने कहा, हाँ माँ अब मैं समझ गई. இப்போ கீதா சொல்றா, அம்மா இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றா. ऐसा कहकर वह खुशी खुशी सूरज चांद और तारे के बारे में सोचते सोचते सो गई. இத மாதிரி சொல்லிட்டு அவ சந்தோஷமா சன் மூன் அண்ட் ஸ்டார்ஸ் எல்லாம் பத்தி நினைச்சுக்கிட்டே தூங்கிட்டா. हमने सीखा, what we have learned from this lesson. हमारी पृथ्वी अपनी दूरी पर घूमती है. Our earth rotates about its axis. जब यह घूमती है तो सूर्य के सामने पृथ्वी का जो भाग आता है वहाँ दिन होता है तथा जो भाग सूर्य से दूर होता है वहाँ रात होती है. When it rotates, when the earth rotates, சன்னுக்கு முன்னாடி எந்த பார்ட் ஆஃப் த எர்த் இருக்குதோ அங்க டே ஹேப்பன்ஸ், அண்ட் எர்த்தோட எந்த பார்ட் வந்து which is far away from the sun அங்க night happens. Thank you.